என்ன ஆச்சுன்னே தெரியல தமிழ்நாட்டுக்கு. ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த பாம் த்ரெட்னிங் அப்படின்றது எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் பாம் வச்சிருக்காங்கன்னு பாம் ஸ்குவாட் போய் சோதனை போடுறதும் அப்புறம் எதுவும் இல்லைன்னு சொல்றது இது ரொம்ப அதிகமா இப்ப நடந்துட்டே இருக்கு. என்னதான் ஆச்சு? ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு உண்டான சீரியஸ்னஸே வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு. சம்மந்தமே இல்லாம குரூப்ல டூப்புன்ற மாதிரி த்ரிஷா அவர்களுக்கும் வந்துட்டு பாம் த்ரெட்னிங் வந்திருக்கு. த்ரிஷா அவங்களுக்கு ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ரஜினிக்கு எப்படி வந்ததோ அதே மாதிரி த்ரிஷாக்கு வந்தது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பாமுக்கு உண்டான மரியாதையே போயிருச்சேங்க. இது எப்படி செக்யூரிட்டி பிரீச்னு எடுத்துக்கலாம் இல்ல பிரைவேட் பிரீச்னு எடுத்துக்கலாம்? நிஜமாவே சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா இதற்காக காத்திருந்து ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் ஏற்படுத்தணும்னு யாரும் நினைச்சிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கவலையும் பயமும் இருக்கதான் வந்து செய்யுது. சொன்ன மாதிரி அவங்களோட பர்சனல் ப்ரொஃபைலை ஏத்திக்கணும் அப்படின்றதுக்காக பண்றதாவும் இருக்கலாம். நிறைய பேர் என்ன தெரியுமா பேசுறாங்க, பஞ்சமி என்ன இது என்னெல்லாம் ஒரு அளவு மதிக்க மாட்டாங்க, எனக்கு இன்னும் பாம் த்ரெட்டே வரல அப்படிங்கிற மாதிரி அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அப்பா இன்னைக்கு நம்ம என்னமோ விருது கொடுக்குற மாதிரி எனக்கும் கொடுங்க, எனக்கு இந்த ஓனாய் கதை மாதிரி ஆயிடும். சொல்லிட்டே இருப்பாங்க ஓனாய் வருதுன்னு வரவே வராது. ஒரு நாள் வந்துடும், ஆனா யாரும் போய் கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா எத்தனையோ மக்களுக்கு அது கெட்டதா அமைஞ்சிடும். அப்படி வந்து ஒரு பேச்சுக்கு கூட நீங்க கேள்வியா கேக்குறீங்க, அதான ஒரு பேச்சுக்கு கூட அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது. முதல்வர் அவர்களா இருக்கட்டும் இல்ல மற்றவர்களா இருக்கட்டும், ஏன்னா இப்போ போலீஸ் தான் வந்து கண்டுபிடிக்கணும், அவங்க தான் ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம வைக்கிறோம் அவங்களுக்கு. பட் அவங்கள டிமாண்ட் பண்ற இடத்துல இருக்கவங்களே இதை பத்தி எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்றப்போ இதை எப்படி எடுத்துக்க? இதற்கு பதில் கொடுக்கறதோட வந்து அவங்க தங்களோட பிரச்சனைகளுக்கான பதிலை தேடுறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. பொதுவா ஏதாவது ஒரு வீட்டுல பாம் த்ரெட் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தானே தெரியும், வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இல்ல அவங்களோட மெயிலுக்கு வரும், போன் கால்ல வந்துட்டு இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும். அது எதுவுமே இல்லாம டக்குன்னு இந்த இடத்துல இருக்குன்னா கண்டுபிடிச்சு போயிடுறாங்களே, அது எப்படி? என்ன மாதிரி சிச்சுவேஷனுக்கும் ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சைடு நல்ல விஷயமா இருந்தாலும் நான் திருப்பியும் கேட்கிற கேள்வி இதுதான். இப்போ வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 10 பாம் த்ரெட் வந்திருக்குமா? ஸோ பீப்புள் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த 10 பாம் த்ரெட்ல ஒன்று கூட இன்னும் கண்டுபிடிக்கல. எப்படி இருக்குன்னா ரெகுலரா இந்த மாதிரி பாம் த்ரெட் அப்படின்ற நியூஸ் கேட்டு இங்க இடி இன்கம் டாக்ஸ் மாதிரி இப்போ பாம் ஸ்குவாடே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி. சென்ட்ரல் ஒரு வகையை செய்யுதுன்னா ஸ்டேட் ஒரு வகையை செய்யும். அதுல இப்போ புதுசா வந்து இந்த பாம் ஸ்குவாடை வந்து யூஸ் பண்ற மாதிரி வந்து தெரியுது. இன்னும் ஆனா எனக்கு தெரிஞ்சு திமுக சம்பந்தப்பட்டு தான் யாருக்குமே வந்து பாம் த்ரெட் வரல அப்படின்னு நினைக்கிறேன். கடவுளுக்காக அவங்களுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யூடியூபர் வரம் ப்ரோ இருக்காரு, அவர் கூட பேசுவோம். வணக்கம். வணக்கம் சிஸ்டர். இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஆச்சுன்னே தெரியல தமிழ்நாட்டுக்கு. ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த பாம் த்ரெட்னிங் அப்படின்றது எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் பாம் வச்சிருக்காங்கன்னு பாம் ஸ்குவாட் போய் சோதனை போடுறதும் அப்புறம் எதுவும் இல்லைன்னு சொல்றது இது ரொம்ப அதிகமா இப்ப நடந்துட்டே இருக்கு. என்னதான் ஆச்சு? ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது? நானும் எனக்கும் சீரியஸா பதில் சொல்லணும்னு தான் ஆசை. ஆனா தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு. பாம்பு பட்டாசுன்னு பேசுறது ஒரு சகஜமா. தீபாவளிக்கு முன்னாடி ஒரு பட்டாசு கடை பட்டுன்னு முளைக்கும், தீபாவளி முடிஞ்சோன்னா எங்க போச்சுன்னே தெரிய அளவுக்கு காணாம போயிடும். அந்த மாதிரி ஒரு சீசனலான விஷயம் மாதிரி இந்த பாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு உண்டான பாம்புக்கு உண்டான மரியாதைன்னு சொல்ல மாட்டேன், அந்த பாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு உண்டான சீரியஸ்னஸே வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. சொல்லுவாங்க புலி வருதுன்னு போய் சொல்லிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு வந்து நிஜமான புலி வருதுன்னு சொல்லிட்டு வீட்டுல ஓடி வந்தா யாரும் நம்ப மாட்டாங்கன்ற மாதிரி. இது ஒன்றும் விளையாட்டு இல்லை. இது வந்து ஒரு தரப்புல இருந்து அரசாங்கம் இதை வச்சு வந்து விளையாடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தால் அது வந்து ரொம்ப தவறு. இன்னொரு பக்கம் வந்து ஏன் இவ்வளோ சீரீஸ் ஆஃப் பாம் த்ரெட்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி அதிகார வர்க்கத்துல இருந்து இன்னும் யார் இதெல்லாம் அனுப்புறா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை கூட இன்னும் கைது பண்ணல. உங்களுக்கு தெரியும்ல, நீங்க எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து எந்த மெயில் அமிச்சாலும் எந்த போஸ்ட் போட்டாலும் அதன் மூலியமா யார் அமிச்சான்றத வந்து கைது பண்ணலாம். எப்படி அந்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் ஒரு போஸ்டோ இல்லை வீடியோவை எப்படி பரவச்சு யாரெல்லாம் அதை ஷேர் பண்ணான்றதை ஈஸியாக வந்து பிடிக்கலாம். அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு ஃபுல் டெக்னாலஜி எல்லாமே வந்து சவுண்டான ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஏன் வந்து அவங்க இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இந்த பாம் த்ரெட்ஸ்லாம் யார் அனுப்புறா, யார் அந்த மெயில்லாம் அனுப்புறா, இல்ல இன்டெலிஜென்ஸ் மூலியமாவே கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஏதோ இருக்கலாம்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்களா, அதை இன்னும் தெளிவுபடுத்தவே மாட்டுறாங்க. இதோட சீரியஸ்னஸே போயிட்டு இருக்கிறதுனால வந்து பின்னால இதுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய செயலா இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா பாம் த்ரெட்னிங் அப்படின்றது ரொம்ப பெரிய பெரிய ஆட்களுக்குலாம் வரும். எப்படி சொல்றது, ஒருத்தர் நம்ம தீர்த்து கட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. தீவிரவாத கும்பல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்து பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு வந்தது, சீமான் அவர்களுக்கு வந்தது, இன்னும் சிலருக்குலாம் வந்தது. ஆனா சம்மந்தமே இல்லாம குரூப்ல டூப்புன்ற மாதிரி த்ரிஷா அவர்களுக்கும் வந்துட்டு பாம் த்ரெட்னிங் வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு எதுக்கு இந்த
மாதிரி ஒரு த்ரெட்னிங் கொடுக்கணும்? இப்படி சொல்றது இப்படி கேட்டுட்டீங்களே, நான் எப்படி சொல்றது? இல்ல இப்படி பார்த்தா ரஜினி அவர்களுக்கும் வந்துச்சு சம்மந்தமே இல்லாம. சென்னை ஒன்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கம்பெனியோட ஒரு ஐடி பார்க் இருக்கு. அதுக்கும் வந்தது. இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம நிறைய பேருக்கு வந்தது. ஏங்க இப்போ நான் வந்து ஒருத்தர் கூட உட்காந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பேன், கிஷோர் கே சாமி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வீட்டுக்குலாம் வந்து பாம் த்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் வந்து கால் பண்ணி சொல்லி, அதுக்கப்புறம் வந்து எதுவும் பண்ணல, போயிட்டாங்க. அவர் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வீடியோவில் சொல்கிறாரு, ஏங்க எனக்கெல்லாம் ஊசி பட்டாசே போதும், பாம்புக்கு உண்டான மரியாதையே போயிருச்சேங்க. நான்லாம் ஜெயிலுக்குள்ளே போட்டால் கம்பி வழியாகவே வெளில வந்துட்டு உள்ளே போவேன், எனக்கு போய் அவன் பாம்பு அதுக்கான மரியாதையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் நிறையா பேருக்கு வந்து வந்திருக்கு. இந்த த்ரிஷா அவங்களுக்கு ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ஸோ ரஜினிக்கு எப்படி வந்ததோ அதே மாதிரி த்ரிஷாக்கு வந்தது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஒரு பேட்டர்ன் இருக்கணும். ஃபஸ்ட்டு பத்திரிகையாளர்கள், அப்புறம் அரசியல் தலைவர்கள், அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் நடிகர்கள், இடங்கள், புதிய தலைமுறை ஆஃபீஸ். ஆமா. ஸோ எதுவுமே இது வந்து டிஃபைன் பண்ணி சொல்ல முடியல. ஒருவேளை வந்து யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்கள பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாம் த்ரெட் அப்படிங்கிற மேட்டர் வந்துச்சா, இல்லை அதுக்கப்புறம் இல்லை இது ரொம்ப உண்மைதான் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி மக்களை நம்ப வைக்கிறதுக்காக சம்மந்தமே இல்லை ஆட்களுக்கும் இந்த பாம் த்ரெட் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ தட் நம்ம வந்து சந்தேகப்பட மாட்டோம், பாரு எல்லாருக்குமே வந்து பொதுவாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கான்னு தெரியல. அதுதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி பர்டிகுலரா இந்த பர்சனுக்கு தான் வருதா அப்படின்ட்டு இல்லாம அங்கங்க இப்படி பிரிச்சு வந்துட்டு இருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறது ப்ரோ? ஆக்சுவலா இந்த மாதிரி நிறைய பாம் த்ரெட்ஸ் வந்துட்டு இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்துட்டு இருக்கு. இது எப்படி செக்யூரிட்டி பிரீச்னு எடுத்துக்கலாம் இல்ல பிரைவேட் பிரீச்னு எடுத்துக்கலாம்? இல்ல செக்யூரிட்டி பிரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு சமூக விரோதியா இந்த சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா தீவிரமான சில செயல்களை செய்யணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிற அந்த இன்ஃப்ரிஞ்சிங் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி டக்குன்னு உண்மையான ஏதாவது ஒரு பாம் த்ரெட் இல்லை உண்மையான இதெல்லாம் பொய்ன்னு சொல்ல விசாரணையில் காவல்துறைக்கு தான் தெரியும். நிஜமாவே சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்காக காத்திருந்து ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் ஏற்படுத்தணும்னு யாரும் நினச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கவலையும் பயமும் இருக்க தான் வந்து செய்யுது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா சொசைட்டிலையுமே வந்து நல்ல செய்யறதுக்கு ஒரு 10 பேர் இருந்தால் கெட்ட செய்யறதுக்கு ஒரு 20 பேர் இருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த சூழ்நிலையில் வந்து யாராவது இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் வந்து ஏற்படுது. கண்டிப்பாக பாம் த்ரெட் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். அதனால எக்கச்சக்கமான இடங்கள்லாம் பாலா போகும், நிறைய உயிர்கள் போகும். இந்த மாதிரி பாம் த்ரெட்னிங் இப்போ வந்துட்டு இருக்க நிலையில இவங்களுக்குலாம் என்ன மாதிரி இன்டென்ஷன் இருக்கும், ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்றாங்கன்ற கொஸ்டின் மார்க்கும் வருது. எதவெல்லாம் இருக்கும்? யாரு அந்த இவங்கன்றது யாரு நீங்க வந்து கேக்குறீங்க? இந்த மாதிரி பாம் த்ரெட் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல இவங்களுக்கு பண்றாங்க அப்படின்ற விஷயங்களா இருக்கட்டும், சோ என்ன இன்டென்ஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. என் அறிவு கெட்டி ஒரு விஷயம் சொல்றேன். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் ஸ்கூலுக்கு வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி பாம் வைக்க போறாங்க. ஏன்னா இவன் வந்து அசைன்மெண்ட் முடிக்கல, அதனால வந்து ஸ்கூலுக்கே பாம் வைக்க போறாங்கன்னு சொல்லி நிஜமாவே பாம் ஸ்குவாட்லாம் வந்து செக் பண்ணி பாதி நாள் இது பண்ணி அப்புறம் அவன் தான் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவனை சஸ்பெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ்லாம் நடந்திருக்கும். இன்னும் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிசிட்டி குறையுது, தங்களுக்கான முக்கியத்துவம் வேணும், இல்லை தங்களுக்கு ஒரு த்ரெட் இருக்குன்னு தெரிஞ்சும் பாதுகாப்பு வராமல் இருக்கிறப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வரணும் அப்படின்னு நினைக்கிற சிறிய அரசியல் தலைவர்கள், சமூகத்தில் வந்து பெரிய பேர் கொண்டவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இந்த மாதிரி கிளப்பி விட்டு அதற்கப்புறம் அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியை கொஞ்சம் வந்து பலப்படுத்திப்பாங்க, இல்லை பப்ளிசிட்டியை பலப்படுத்திப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, எல்லா ஆங்கிள்லையும் வந்து நம்ம யோசிச்சு ஆகணும். ஸோ அதனால அப்படியும் பார்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட பர்சனல் ப்ரொஃபைலை ஏத்திக்கணும் அப்படின்றதுக்காக பண்றதாவும் இருக்கலாம். நிறைய பேர் என்ன தெரியுமா பேசுறாங்க, பஞ்சமி என்ன இது என்னெல்லாம் ஒரு ஆளாக மதிக்க மாட்டாங்க, எனக்கு இன்னும் பாம் த்ரெட்டே வரல அப்படிங்கிற மாதிரி அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அப்பா இன்னைக்கு நம்மளுக்கு என்னமோ விருது கொடுக்குற மாதிரி எனக்கு கொடுங்க எனக்கு எக்ஸாக்ட்லி பாம் த்ரெட் வந்தாதான் சமூகத்துல ஒரு அந்தஸ்துள்ள ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் மாறிடுச்சுன்னா வந்து பாருங்களேன். இப்போ வந்து சமூகத்துல ஒரு பரவலான கொஸ்டின் இருக்கு, டிஎம்கேவை வந்துட்டு எதிர்த்து பேசினா அவங்களுக்கு உடனே பாம் த்ரெட் போயிடும் அப்படின்ட்டு ஒரு சில கும்பல் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இல்ல இதுக்கு முழுக்க பிஜேபி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நாம எல்லாம் எதிர்பார்க்கறது என்னன்னா இந்த மாதிரி கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு எண்டே இல்லைன்ற மாதிரி அது பாட்டுக்கு அப்படியே அனுமர் வால் மாதிரி நீந்திக்கிட்டே போகுது. இது எப்படி எடுத்துக்க? எல்லாமே ஒரு ட்ரெண்ட், எல்லா ட்ரெண்டுக்கும் இருக்கும் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம் த்ரெட் அப்படிங்கிற ட்ரெண்டை யார் ஆரம்பிச்சு வச்சாங்களோ அவங்களே இது வந்து முடிவு கொண்டு வந்துருவாங்க. இதுக்கான தேவை வந்து குறைஞ்சோன்னு அவங்க வந்து. ஆனால் இதில் என்ன புரிஞ்சுக்க முடியலன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை குழப்பத்துக்காக என்னன்னு தெரியல, டிஎம்கே கேத்து பேசுகிறவங்க விட்டாங்க. ரஜினிலாம் என்னங்க பண்ணாரு, அவர் பாட்டு இந்த இமயமலை மேலே ஏறி போய் கோயக்குள்ள உட்காந்து இருக்காரு, அவர் வீட்டுக்குலாம் பாம்பு வைக்கிறாங்க அப்படின்னு அவர் என்ன டிஎம்கே ஏற்று பேசினார், டிஎம்கே கூட நல்ல ஃப்ரெண்ட்லியாக தானே போயிட்டு இருக்காரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நம்மளை குழப்பத்துக்காகவா இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஒரு எல்லாரையுமே ஒரு பதட்ட நிலையை வச்சிருக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு சமூக விரோதிகள் அதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுன்னு தெரியல. நிஜமாவே இந்த பாம் த்ரெட்ஸ்க்குலாம் பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை உண்மையை வந்து காவல்துறை நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சி சொல்லணும். இது அப்படியே கடந்து போயிட முடியாது. ஏன்னா மாசம் ஃபுல்லாகவே இதே நியூஸா வந்து அப்படியே இருக்குல்ல, இது பின்னாடி என்னன்றது விடுங்கன்னா வேற ஏதாவது விஷயம் வந்தா இதை மறந்துட்டு
மறைக்கிறதுக்கா இருக்குமோன்ற மாதிரி கரூர் சம்பவம் நடக்குது, அதுக்கப்புறம் பாம் த்ரெட்டு சரி இது எப்போ முடியும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுக்கு ஏதாவது விடை கிடைக்குதான்ற பார்ப்போம், இல்லைன்னா அப்படியே கடந்து வேற எதுக்காக போமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ நிறைய பாம் த்ரெட் நியூஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் டே டு டேல. இது உண்மை இல்ல, சும்மா அவங்களோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிக்கிறதுக்காகவோ இல்ல ஒரு சில விஷயங்களை மறைக்கிறதுக்காகவோ பண்றாங்க அப்படின்னா ஃபைன். ஏன்னா அவங்க இந்த மாதிரி இல்லாத விஷயத்த இது பண்ணிட்டு இருக்காங்க, கிளப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை உண்மையாவே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இப்போ இத்தனை டைம் செக் பண்ணியிருக்காங்க, இல்லைன்ற மாதிரியான நியூஸா வந்திருக்கு. இந்த ஓநாய் கதை மாதிரி ஆயிடும். சொல்லிட்டே இருப்பாங்க ஓநாய் வருதுன்னு, வரவே வராது. ஒரு நாள் வந்துரும், ஆனா யாரும் போய் கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா எத்தனையோ மக்களுக்கு அது கெட்டதா அமைஞ்சிடும். அப்படி ஒரு பேச்சுக்கு கூட நீங்க கேள்வியா கேட்குறீங்க, அதான ஒரு பேச்சுக்கு கூட அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. முற்றிலுமா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணும்போது செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. இங்க அந்த மாதிரி பாம் கலாச்சாரம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அங்கொன்றும் இங்கொன்றுமா சில காரணங்களுக்காக நடந்திருந்தாலும் அப்படி ஒரு கலாச்சாரம் இங்கே வரவேற்கப்படலை. அப்படி ஒரு விஷயம் இங்கே நடக்க போகுதுன்னா முளையிலே கிள்ளி எறிக்கக்கூடிய ஒரு சமூகமாக தான் நம்ம இருக்கோம். அது மக்களும் சரி, சர்க்காரும் சரி, அரசாங்கமும் சரி. அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அமைதி பூங்கான்னு பேர் பெற்ற தமிழ்நாட்டுக்கு அது ஒரு களங்கம் விளைவிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு பக்கம் இது அரசியல் காரணங்களுக்காக வைக்கப்படுதா அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த நேரத்தில் காவல்துறை தங்களோட கண்ணில் விளக்கணையை ஊற்றிட்டு இந்த மாதிரி சமூக விரோதிகள் யாருமே தமிழ்நாட்டின் அமைதிக்கு பங்கம் விளைவிக்காம ஒரு பாம் பிளாஸ்ட் அப்படிங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தணும். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 41 உயிர்களை கொத்தா வழி கொடுத்துட்டு நம்ம இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த துயரத்துல இருந்தே மீளாத இந்த வேலையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறத நினைச்சு கூட நம்மளால பார்க்க முடியாது. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இத்தனை நியூஸ் இன்னுமே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கட்டும் இல்ல பேச வேண்டியவங்களா இருக்கட்டும் இதை பத்தி இன்னும் பேசல, எந்த ஒரு சொல்யூஷனும் கொடுக்கலதான். ஏன் இத்தனை நியூஸ் இத்தனை இடத்துல இந்த மாதிரி த்ரெட்னிங் இருக்குன்றதை தெரிஞ்சும் அமைதியாவே இருக்காங்க? அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? யாரு? முதல்வர் அவர்களா இருக்கட்டும் இல்ல மற்றவர்களா இருக்கட்டும். ஏன்னா இப்போ போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும், அவங்க தான் ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம வைக்கிறோம் அவங்களுக்கு. பட் அவங்கள டிமாண்ட் பண்ற இடத்துல இருக்கவங்களே இதை பத்தி எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்றப்போ இதை எப்படி எடுத்துக்க அப்படின்னு ஏன்னா அவங்க யோசிக்கிறதுக்கு இன்னும் முக்கியமான அவங்கள கொதிநிலையிலே வச்சுக்கிறதுக்கு வேற ஒரு விஷயம் இருக்கு. அதற்கு பாத்தீங்கன்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு மனது பயன்படுத்தி அரசியல் செய்யறதுக்கான நேரமே சரியா இருக்கு. ஏன்னா அவங்கள சுத்தி இருக்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இக்கட்டான சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்க அரசு, குறிப்பா அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா திமுகக்கும் ஒரு பலப்பரீட்சை மட்டும் இல்லாம அவங்களையும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. சட்ட போராட்டம் அப்படிங்கிறது நடத்தி, அதாவது அரசாங்கத்தின் பேர்ல இந்த தப்பு இல்லை, எந்த அளவுக்கு அரசாங்க பேர்ல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதற்கு பதில் கொடுக்கறதோட அவங்க தங்களோட பிரச்சனைகளுக்கான பதிலை தேடுறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. இப்போ இதுல எனக்கு இருக்க டவுட் என்னன்னா, லைக் பொதுவா ஏதாவது ஒரு வீட்டுல பாம் த்ரெட் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தானே தெரியும், வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இல்ல அவங்களோட மெயிலுக்கு வரும், ஃபோன் கால்ல இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும். அது எதுவுமே இல்லாம டக்குன்னு இந்த இடத்துல இருக்குன்னா கண்டுபிடிச்சு போயிடுறாங்களே, அது எப்படி ப்ரோ? இல்ல அலர்ட்டா இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், புரியுதுங்களா? ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க. எந்த நேரத்தில் வேணால் பாம் த்ரெட் சீசன், எங்கே இருந்தோன்னா எப்போ வேணால் பாம் த்ரெட் மெயில் வரும். அதனால் பாம் ஸ்குவாட் வச்சு நம்ம அலர்ட்டாக இருந்தோம் அப்படின்னா பாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே போய் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. நேரத்தில் நம்மளை கைத்தட்டி பாராட்டணும். அந்த அளவுக்கு இருக்கிறப்போ நீங்கள் அதை சந்தேகிக்கக்கூடாது, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க, எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கும் ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சைடு நல்ல விஷயமா இருந்தாலும் நான் திருப்பியும் கேட்குற கேள்வி இதுதான். இப்போ வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 10 பாம் த்ரெட் வந்திருக்குமா? ஸோ பீப்புள் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறப்போ இந்த 10 பாம் த்ரெட்ல ஒன்று கூடயா இன்னும் கண்டுபிடிக்கல. இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருக்கும்னா, அந்த மாதிரி பாம் த்ரெட் பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா இவங்க தான் பண்ணாங்க கண்டுபிடிச்சி சொல்லி தான் செய்தியாகவே வெளில வரும். இவங்ககிட்ட இந்த மாதிரி மிரட்டல் வந்திருக்கு, பிடிபட்டார், இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு வாலிபர் செஞ்சார், வேற ஏதோ ஒரு ஊரில் உட்காந்து செஞ்சிருக்காரு, இல்லை தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வன்மத்தில் ஒருத்தருக்கு அனுப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி யார் மேலேயாவது குற்றம் சாட்டப்பட்டு கைகள் நீட்டப்படும், இவங்க தான் அதை பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ அந்த மாதிரி எதுவுமே வரவே இல்லையே. இது நியாயமான கேள்வி தானே கேட்கறது. ஆனால் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ உச்சமாக கடைசியில் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளே யாருக்கும் வந்துச்சுன்னு தெரியாது, கடைசியில் எனக்கு தெரிஞ்சு சீமானவர்களோட வீட்டுக்கும் பாம் த்ரெட் வந்திருக்கு. ஸோ ரகரகமாக யார் யாருக்கும் வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு விடை தெரிய மாட்டேங்குது. ஏன்னா தொடர்ந்து ஒரு பாஜகவை சேர்ந்த ஆட்களுக்கே வருது அப்படின்னா ஒரு சந்தேகிக்கலாம், இப்படி இருக்குமோ, இந்த மாதிரி நபர்கிட்ட வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை திமுக தரப்பு ஆட்கள் கிட்ட இருக்குன்னா ஓகே, ஏதோ ஒரு கட்சியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களோ தொண்டர்களோ திமுக ஆட்கள் மேலே கோபமாக இருக்காங்க, அதனால அவங்க மாதிரி மெயில் அனுப்புறாங்க. ஆனால் எல்லாருக்குமே வருது சொல்லி வச்ச மாதிரி. ஸோ இன்னும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு திமுக சம்மந்தப்பட்டு தான் யாருக்குமே பாம் த்ரெட் வரல அப்படின்னு நினைக்கிறேன். கடவுளுக்காக, ஐ மீன் லைக் அவங்களுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன்.
இது எப்படி இருக்குன்னா ரெகுலரா இந்த மாதிரி பாம் த்ரெட் அப்படின்ற நியூஸ் கேட்டு 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 இங்க இடி இன்கம் டாக்ஸ் மாதிரி இப்போ பாம் ஸ்குவாடே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி புதுசா இருக்குல்ல இது. இல்ல அப்படியும் இருக்கலாம்ல, ஏன் நம்ம சந்தேகிக்க கூடாது? நீங்க சொல்ற மாதிரி இடியை கழட்டி விடுறது, அவுத்து விடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம்லாம் வந்துருச்சு. அப்புறம் இன்கம் டேக்ஸ் ரைடு வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிரட்டி பார்க்கறது, அவங்கள கொஞ்சம் கலகலத்து போக வைக்கிறது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸை ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ சென்ட்ரல் ஒரு வகையை செய்யுதுன்னா ஸ்டேட் ஒரு வகையை செய்யும். அதில் இப்போ புதுசாக இந்த பாம் ஸ்குவாடை யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் இது நிஜமாவே அப்படி யூஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப தவறு அது. இது ஒரு தப்பான கலாச்சாரத்துக்கு வித்துடும் அப்படின்னு தான் என்னோட கருத்து. இப்போ பொதுவா எல்லாரோட வீட்டுக்கும் எல்லாரும் போயிட்டு வந்துட முடியாது. இன்னும் சொல்லணும்னா ஒரு பதவியில இருக்கவங்க, ஒரு ஹையர் போஸ்ட்ல இருக்கவங்க வீட்டுக்குலாம் சாதாரணமா போயிட்டு வரது அப்படின்றது ரொம்பவே கடினமான விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சு அவங்க வீட்டுக்கு ஈஸியா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இப்போ விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்கு, சீமான் அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கப்போ சரி இந்த ஒரு கீயை வச்சு நம்ம அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களோன்னு இது என்னோட ஐயமும் இருக்குங்கிறாங்களே. இப்போ என்னன்னா உள்ள பாம் ஸ்குவாட் செக் பண்றன்ற பேர்ல சிம்புவோட வீட்டுக்கு அதை மறந்துட்டேன். அங்க பாத்தீங்கன்னா வீடியோலாம் எடுத்தாங்களாம் ஃபுல்லா. இல்லங்க இது கேட்டா ப்ரொசீஜர்னு சொல்லியிருக்காங்களாம். யார் வீட்டுக்கு வேணா போயிட்டு இது ரொம்ப ஓவர் ஃபார்ஃபெட்ச் தியரியா திங்கிங்கோட இருக்கலாம். உள்ள ஏதாவது ஆடியோ பக் ஏன் வச்சுட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தையும் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த பாம் த்ரெட் மேல சந்தேகிச்சு அதன் மேல கேள்வி எழுப்புறாங்களோ அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒன்று வீட்டை கலைச்சி விடுறது, சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஈஸி சுச்சுவேஷனுக்குள்ளே கொண்டு வருது, வீட்டுக்குள்ளே ஏதாவது பக் வச்சுருப்பாங்களோ இந்த மாதிரி சந்தேகத்தை எழும்புறது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமே கடைசியில் பாம் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. பாம் யார் த்ரெட் அமைச்சாலும் கிடைக்க மாட்டோம். அதை தாண்டி இவ்வளோ விஷயங்களை சுற்றி நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக இது உண்மையா அப்படின்ற விஷயங்கள் தெரியல. நிஜமாலுமே மக்களை ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நியூஸா இல்லை நிஜமாலுமே அவேரா இருக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அவேராவும் இருக்கணும். பட் சீக்கிரமா அதுக்கான விடையும் தெரியணும். கண்டிப்பா ரொம்ப நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றிமா.